வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைய சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு அற்புதமான பாடகி. மல்டி லாங்குவேஜஸில் மிக கஷ்டமான பாடல்களை அவங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அட்டெம்ப்ட் பண்ணது மட்டும் இல்லை, அதெல்லாம் அற்புதமான ஹிட்டாக இருக்குது அந்த பாடல்கள் எல்லாம். வளர்ந்து வரும் பாடகி, ஏன் வளர்ந்து விட்ட பாடகி. we welcome one and only சின்மயி. வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. எனக்கும். நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட் இல்லை? சைக்காலஜிஸ்ட்னு என்ன சொல்ல முடியாது, சைக்காலஜியில் டிகிரி வாங்கியிருக்கேன். அது எனக்கு எப்படி தெரியும்னு கேளுங்க. நார்மலாக நீங்கள் வந்து அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. இல்லை சார், நாங்கள் அந்த சைக்காலஜிஸ்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போவே கொஞ்சம் இப்படி சலசலான்னு வலிக்கிறதே. ஸோ சின்மயி, அதாவது உங்களுடைய இசை பயணம் எப்போ ஆரம்பித்தது? எந்த ஏஜில்? சைல்டு ப்ராடஜியா நீங்கள்? சார், நானே வந்து நான் சைல்டு ப்ராடஜின்னு சொல்கிறத விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி சொல்கிறீங்க? இல்லை, சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பித்தேன். டெஃபினெட்லி. எந்த ஏஜில் தொடங்குனீங்க? லைக் கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற எந்த ஃபேமிலி இருந்தாலும், கிளாசிக்கல் மியூசிக் பேக்ரவுண்ட் இருந்தாலும், முறைப்படி ஒரு 4 வயசு 3 வயசு 3-4 வயசுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சைல்டு ப்ராடஜின்னு சொன்னேன். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். அம்மா வந்து அற்புதமான பாடகின்னு கேள்விப்பட்டேன். எஸ். அப்பா? அப்பா பாட மாட்டார்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலி எங்கள் அப்பா பற்றி தெரியாது. ஏன்னா அவர் அதிகமாக பாட மாட்டார், அதனால தெரியாது. ஏன்னா அவர் கூட இல்லை, அதனால தெரியாது. சரி, அம்மா வந்து கிளாசிக்கல் பாடுவாங்களா, லைட் மியூசிக் பாடுவாங்களா? கிளாசிக்கல் மியூசிக் பாடி தான் நான் நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் லைட் மியூசிக் ரொம்ப ரேர் நான் அம்மா பாடி கேட்டது, ஐ திங்க். பட் அஃப்கோர்ஸ் இந்த பாடல்கள்லாம் நான் இந்த லைட் மியூசிக் சாங்ஸ் நான் எடுத்து பாடும்போது ஷீ வில் டெஃபினெட்லி சிட் அண்ட் கரெக்ட். ஸோ டெஃபினெட்லி எஸ், நான் பாடின எல்லா பாட்டும் அம்மா கேட்டு முதல்ல கேட்டுட்டு தான் நான் எஸ் கண்டிப்பாக. ஸோ அம்மா வந்து அவங்க குரு யார், உங்கள் குரு யார்? என் குரு எங்கள் அம்மா. ஓகே, எங்கள் அம்மாவுக்கு குரு யாருன்னு தெரியாது? இல்லை, தெரியும். தெரியும். துவாரமங்கத்தாயிரம்மா, டிகே பட்டமாமா, அண்ட் கர்நாடிக் மியூசிக் காலேஜில் திரு கேவி நாராயணசுவாமி அவர்கள், ராஜமயர் அவர்கள், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். வெளியம்மா, யார் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப, நான் வந்து அம்மாவோட வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒரு கினி பிக் மாதிரி. ஸோ இன்கேஸ் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா எனக்கு வயலினும் கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு நானும் ஒரு கொஞ்ச நாள் துவாரமங்கத்தாயிரம்மா கிட்ட வந்து வயலின் கற்றுனேன். வெரி குட். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வயலின் ஐ டென்ட் டச் இட் அட் ஆல். ஓகே, பட் ஐ ரிமெம்பர் கோயிங் டு ஹர் அண்ட் லேர்னிங் சின்ன வயசில். கண்டிப்பாக கண்டிப்பாக. சின்ன வயசில். சரி, அம்மா வந்து கர்நாடிக் இசையில் குரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கர்நாடிக் இசையெல்லாம் பாடுவீங்க வீட்டில், ஓகே. சின்ன வயசில் திரைப்பட பாடல்கள், சினிமா பாடல்கள், எந்த பாஷை அதிகமாக கேட்டீங்க? எந்தெந்த பாடல்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? யாரோட பாடல்கள் அது? ஓகே, என்னோட ஏர்லி சைல்ட்ஹுட் மும்பையில் இருந்தது. நான் பிறந்தது வளர்ந்தது ஏர்லி சைல்ட்ஹுட், பட் அன்டில் 7-8 years I was in Mumbai. ஸோ அப்போ கண்டிப்பாக ஹிந்தி பாடல்களாக இருக்கும். ஹிந்தி, மராட்டி. ஸோ நிறைய அந்த அந்த டைமில் வந்து அந்த லேட் 80s அண்ட் ஏர்லி 90s வந்து ஏக் தோ தீன் அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய அப்போ சுற்றி சுற்றி கேட்டுட்ருப்பேன். ஐ திங்க் அந்த டைம்லலாம் மெலடி லைக் பண்ணுவீங்களா, ஃபாஸ்ட் நம்பர்ஸ்? இல்லை, அவ்வளோலாம் அப்போ எனக்கு ஞானம் பத்தாது. பட் ரொம்ப தீவிரமாக நான் வந்து திரைப்பாடல்கள் கேட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. நாட் அன்டில் ஒரு ஜாலியாக எனக்கு என்னவோ ஃப்ரம் தட் டைம் ஐ ரிமெம்பர் ஒன்லி ஏக் தோ தீன். ஓகே, அது நான் இல்லை இல்லை ஒரு கரெக்டாக ஒரு 5 ஒரு சரணமோட சேர்ந்து பாடுனீங்க. இல்லை, அவ்வளோ தெரியாது பாஸ், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ரைட், ஒரு பல்லவி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 तेरा करो गिन 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 के इंतजार आजा पिया ये बहार something like that. तेरा करो गिन 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 के इंतजार आजा पिया ये बहार. அந்த பாட்டை நான் பாடினதே இல்லை, அப்படின்னு இப்போ தான் பாடுறேன். கிளாசிக்கல் மியூசிஷியனாக இருக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா ட்ரெயின் பண்ணாங்க. நான் அந்த சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் எனக்கு இருந்தது. அண்ட் இன் பிட்வீன் கர்நாடிக் மியூசிக் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சது. எனக்கு திடீர்னு ஒரு நாள் திரும்பி நான் கர்நாடிக் மியூசிக் இனிமேல் பாட மாட்டேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருந்தது.
சம்டே நான் ரொம்ப பெரிய ஆளானேன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போது அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வெளில வரும். பட் நாட் நவ், இட்ஸ் நாட் டைம் yet. ஒரு நான் புதிய முகம் பார்த்தேன் தியேட்டரில். நேற்று இல்லாத மாற்றம் கேட்டுட்டு அவ்வளோதான் ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங். குடுக்குடுன்னு போய் அந்த கேசட்லாம் வாங்கிட்டு வந்து அப்போ அந்த இன்லே கார்டில் அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்து நான் கற்றுன முதல் ஃபிலிம் சாங் தான் நேற்று இல்லாத மாற்றம். அது 4 வரை பாடுங்க. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா, சிந்திவிட்டதா, சொல்வனவே நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. Fantastic. இது பட் there was a song that made me decide நான் பிளேபேக் சிங்கராக தான் ஆவேன் அப்படின்னா. அப்போ நான் பிளேபேக் சிங்கர்னா என்னன்னு கற்றுன்ற அந்த வார்த்தை வாஸ் அகேன் ரஹ்மான் சாரோட சாங் ரங்கீலாலேருந்து ஹயராமாயே கியா ஹுவா. அந்த பாட்டுக்கு அது அது பாடணும், சும்மா எப்படி சொன்னா எப்படி. ஹயராமாயே கியா ஹுவா क्यों ऐसे हमें सताने लगे, तुम इतनी प्यारे हो सामने, हम काबू में कैसे रहे, चाहो हमको तो आती शर्म है, तेरी ऐसी अदा पे तो फिदा हम हैं. இந்த பாட்டு Fantastic composition. கம்ப்ளீட்லி இந்த பாட்டோட ஐ ஃபெல் இன் லவ் அண்ட் எல்லாத்துலேயும் ஐ வாஸ் அப்போ தான் பிளேபேக் சிங்கர் ஆனோம் அப்படின்னு. என்னடி இது திரும்பி பார்த்து பிளேபேக் சிங்கர் ஆனோங்கிற அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாது. பட் ஐ வாண்ட் டு பி அ பிளேபேக் சிங்கர் அண்ட் ரஹ்மான் சட்டை பாடணும். ஓகே, ஸோ தட் வாஸ் அ விஷ். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி ஜபம், நான் ரஹ்மான் சட்டை பாடணும் நான் ரஹ்மான் சட்டை பாடணும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 12th ஸ்டாண்டர்டோட முடிவில் தான் நான் கன்னத்தில் முத்தமிட்டால் பாடினது. சின்மயி, எஸ் சார். சுசீலம்மா பாட்டு ஏதாவது? சுசீலாம்மா பாட்டு வந்து எனக்கு ஃபார் சம் ரீசன் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். சொல்லவா கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா, சொல்லவா கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா, சொல்லவா வளர்ந்த கதை சொல்லவா, பெண்ணாக பூமியிலே வளர்ந்த கதை சொல்லவா, சொல்லவா கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா. அந்த பாட்டை வந்து ஸ்ரத்தையாக உட்காந்து இன்னும் கற்றுக்கல வெரி ஆனஸ்ட்லி. பட் த சாங் ஒரு 4-5 தடவை கேட்டபோது இந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவை பார்த்து கேட்ட மாதிரி. டெஃபினெட்லி இல்லை, அந்த கதை எனக்கு நிறையவே தெரியும். பட் அதான் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ ஜானகம்மா பாட்டு. ஜானகி அம்மா வந்து ஐ திங்க் சிங்காரவேலனே தேவா, ஏன் நிறுத்தி விட்டாய்? பாடு சின்னோ, பாடு. இது பாடுறேன். சிங்காரவேலனே தேவா, அருள் சிங்காரவேலனே தேவா, அருள் சீராடும் மார்போடு வா, சிங்காரவேலனே தேவா. அதாவது ஒரு டிகிரி படித்த மாதிரி இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வாணி அம்மா, வாணி ஜெயராம் அவர்கள். போலேரே பப்பிஹரா என்னுள்ளில் எங்கோ. ஆஹா, போலேரே பப்பிஹரா அது ப்ளீஸ். போலேரே பப்பிஹரா பப்பிஹரா, போலேரே பப்பிஹரா பப்பிஹரா, நித் मन तरसे नित मन प्यासा, नित मन प्यासा, नित मन तरसे,
வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த ஒரிஜினல் சாங் அந்த அளவுக்கு அந்த மேடம் பாடிருந்தாங்க. சின்மய் ஃபஸ்ட் கிளாஸாக பாடிருக்கீங்க. உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் சின்ன வயசில் இந்த இன்ஸ்பைரிங் சாங்ஸ் எல்லாமே டூ குட். தவமாக இருந்தீங்க சின்ன வயசுலேருந்து. ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 13 இயர்ஸ் முன்னாலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அந்த தவம் எப்படி பழிச்சது? யாரோட இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் அவரை மீட் பண்ணீங்க? அது தவம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பழிச்சுது. ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் எண்டில் வந்து எங்கள் அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டு நான் பாடுறத கேட்டுட்டு he said, ஏன் வந்து இந்த மாதிரி why you keeping her locked up inside the house, let her sing in the competition. இந்த காம்படிஷன்லாம் எல்லார்ட்டையும் பாடி இந்த among blind one night is a genius மாதிரி சும்மா ஒரு இன்னொரு குழந்தையோட சும்மா ஒரு 4 ஸ்வரம் பெட்டராக பாடிட்டாங்கிறதுனால அவளுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவளுக்கு தலகனம் ஏறி போயிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது, காம்படிஷன்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா. பட் he said no, just take it easy. So I went into that show. அப்போ நான் பாடினது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே. So this was What a composition, what a song, what a singing. Huge fan of Chitra amma. ஸ்ரீனிவாஸ் சார் எனக்கு ஜட்ஜாக இருந்தார். வின் பண்ணினேன் கூட. அரவுண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதும் போது அந்த பாடல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ரஹ்மான் சார் போய் அரவுண்ட் தட் நான் ஆக்சுவலி முன்னாடியே போய் மீட் பண்ணியிருந்தேன். 2000 டிசம்பரில் அந்த பாடல் பதிவு செஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து வந்த உடனே உங்கள் வாய்ஸ் ஆடிஷன் அது ஒன்றும் கிடையாது இல்லை. ஐ திங்க் ஸ்ரீனிவாஸ் சார் சொன்னார்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு கேசட் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து கற்றுண்டு பாடு அப்படின்னார். ஸோ ரஹ்மான் சாரோட ஒரு வாய்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஒரு டியூன் பாடினது வந்து அப்படியே ஒரு தனனா வெண்ட் அண்ட் ரெக்கார்டட். அப்போ வந்து ஐ sang தர 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 தார 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 தனனா அப்படின் போது ரஹ்மான் சார் said சபாஷ் இமிடியேட் சபாஷ் அப்படின்னு அந்த இடம். ஐ வாஸ் லைக் அப்படின்னு he started laughing. அப்போல்லாம் என் பேர்லெல்லாம் பாட்டிலெல்லாம் வரும்ல நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து ரஹ்மான் சாரை பார்த்துட்டு நான் அவரோட போகிறேன் பாடியாச்சு நான் பாடிட்டேன் அவருக்கு. ஸோ அப்புறம் எப்போவோ சீனியர் சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அது என் பேரில் தான் வருமா, மேபி ஹூ நோஸ் அப்படின்னார். அவர் ஒன்றும் சொல்ல. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும்லாம் நான் தெரியாது இல்லையா. ஸோ ஃபைனலி சிடி கேம். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் சின்மயி அப்படின்னு. இல்லவே இல்லை. ஐ வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸைட்டட். தட்ஸ் அ திங். ஓ சின்மயி ஓகே. சிடி கேசட் போட்டு பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓ ஓகே. ஐ வாஸ் வெரி பயோ. அப்போ வந்து சினியோரை கேட்டேன்னா அவ்வளோதான், சினியோரை தான் படத்தில் ஹிட் ஆக போகிறது. நோபடி இஸ் ஈவன் கோயிங் டு ரிமெம்பர் அ சிங்கர் லைக் சின்மயின்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியும் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிருந்தேன். அது பாடுங்க. எனது சொந்தம் நீ எனது பகையும் நீ, காதல் மலரும் நீ, கருவில் உள்ளும் நீ, செல்ல மழையும் நீ, சின்ன இடியும் நீ, செல்ல மழையும் நீ, சின்ன இடியும் நீ, பிறந்த உடலும் நீ, பிரியும் உயிரும் நீ, பிறந்த உடலும்
காட் பிளஸ் யூ. வார்த்தைகளே இல்லை. ரொம்ப ஃபஸ்ட்டு சாங்கே அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கு இம்மிடியட்டாக எந்த மேஜர் ஆக்டர் உங்களுக்கு அடுத்த சான்ஸ் தந்தாங்க? இந்த சூரியன்ற ஒரு படத்தில் வந்து தேவா அவர்களுக்கு நான் பாடின ஒரு பாட்டு, பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பென்ன அன்பா பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா இப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் பரத்வாஜ் அவர்களுக்கு எப்படி சொல்வது எப்படி சொல்வது சொல்லணும் போல தோணுதே இருந்துமே உள்ளம் நாணுதே வெண்ணிலவே நீ சாட்சி சொல்லவா இது முதல் காதல் பூக்கும் நாள் அல்லவா காதலா காதல் தானா எப்படி சொல்வது இது கம்போசிஷன். அண்ட் நலதமயத்தில் ரமேஷ் விநாயகம் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பாட்டு, என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோல விடுதோ என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது இது. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். அப்புறம் அகெயின் ரெஹ்மான் சாரே வந்து சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்றில் ஜூபிட்டரில் ஒரு முறை சந்திப்போமா இது அதே படத்தில் ஒரு நண்பன் இருந்தால் கையோடு பூமியை சுமந்திடலாம் தொடுவானம் பக்கமே தொட வேண்டும் நண்பனே நம் பேரில் திசைகளை எழுதலாம் கடலில் நதிகள் பெயர் கலந்தது இந்த நட்பில் எங்கள் உயிர் கலந்தது நட்பு என்பதெங்கள் முகவரி இது வாழ்க்கை பாடத்தில் முகவரி இந்த உலகில் மிக பெரும் ஏழை நண்பன் இல்லாதவன் ஹே இது ஒன்று. அப்புறம் இஃப் யூ வானா கம் அலாங் அண்ட் சிங் சாங் திஸ் இஸ் அது ஒன்று நியூவில் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அப்போ தான் எஸ்ஜே சூர்யா சாரை வந்து நான் முதல்ல சந்தித்தேன். ஸோ அவர் வந்து லிரிக்ஸ் எழுதினா இஃப் யூ வானா கம் அலாங்லாம் எழுதியாச்சு. ஸோ வா என்றால் வணக்கம் பூ என்றால் மணக்கும் எல்லாம் எழுதிருந்துச்சு. சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாடிருக்கீங்க? நான் வந்து அப்போல்லாம் வந்து வாயை திறந்து பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். நான் இப்போ தான் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஹோஸ்டிங் திஸ் டெலிவிஷன் ஷோ மாணிக்க விநாயகம் சார்லாம் இந்த பொண்ணா இப்படி பேசுது யார் இந்த பொண்ணு அடையாளமே பார்க்க முடியல விட்டீங்களே திறந்து விட்டாங்க. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து என்ன பாட்டு பாடிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஸோ அது வந்து கணத்தில் முத்து விட்டு அப்படிதான் கணத்தில் முத்து அப்படி அங்கே நின்றுடும். அதில் என்ன பாட்டு? தெய்வம் தந்து போய் யாரு நீங்களா அந்த பாட்டு பாடினீங்க உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்குன்னு நினைச்சா திருண்டா இருக்கீங்க எப்படிங்க நீங்கள் பாடினீங்க முடியவே முடியாது அப்படின்னு. இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த பாட்டு பாடி 3 வருஷம் ஆச்சு. பட் நான் தான் அந்த பாட்டு பாடினேன். ஸோ ஹி வாஸ் அந்த ரெக்கார்டிங் வாஸ் அமேசிங். எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு இஸ் அன் அமேசிங் மிமிக். ஸோ அன்றைக்கி ராம் முழுக்க சிரிச்சு வயரெல்லாம் வலிச்சு கடைசியில் தான் போய் இந்த பாட்டு பாடணும். ஐ ரிமெம்பர் தட். அண்ட் என்னுயிர் தோழியேன்னு ஒரு பாட்டு கண்களால் கைது செய்யல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராகம் வந்து துர்கால. என்னுயிர் தோழியே என்னுயிர் தோழியே என்னுயிர் தோழியே 4-5 சூரியன் 6-7 வெண்ணிலா வந்ததென்ன என் வானம் இது விஞ்ஞான மாற்றமா மெய்ஞான மாற்றமா நம்முள்ளே நடப்பது என்ன இது உன்னிமேனன் சாரும் நானும் பாடின ஒரு டுவெட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஃபேவரட் சாங் ஆஃப் மைன். அப்போது அந்த ரெக்கார்டிங் போது ஓகே துர்கா பாடு அப்படின்னு. ஸோ நடுவில் ஏதோ எல்லாம் ஆலாப்போ. ஸோ மை என்ட்ரி இன்டு த சாங் ஹேப்பன்ஸ் வித் அன் ஒரு தான் கைண்ட் ஆஃப் சின்மய்
I went ahead and sang மங்கள் பாண்டேயில் ஒரு ஹிந்தியில் ஒரு பாட்டு கொடுத்தனது ஹோலி ஹே அப்படின்னு ஒரு பாடல், ஆமிர் கான் நடித்த ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் அஃப்கோர்ஸ் கேட்டிங்கன்னா குரு திரைப்படத்தில் தேரே பினா அண்ட் மையா மையா, இங்கே வந்து ஆறு உயிரே மன்னிப்பாயா அண்ட் மையா மையா. அது கண்டிப்பாக அந்த 2 பாடல் 4 நாள் வரை கண்டிப்பாக பாடி ஆகணும். வெரி டிஃபிகல்ட் சாங். சச் God. तेरे बिना बेसुआदे रतिया सजना, तेरे बिना बेसुआदे रतिया ओ सजना, हो रूखी रे काटू रे काटे कटे ना, तेरे बिना बेसुआदे रतिया ओ सजना, I was singing in Mani sir's film after Kannathil Mathumittal. So he said, "You have grown." I said, Good. "Thank you." Good. So after that, Maya was a huge shock. Yaar adu Chinmaya. So it was different. பட்டி தொட்டி எல்லாம் யாருமே பார்த்து ஷாக். சிங்கர்ஸ் ஆல்சோ. Yeah, I guess. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தது. Yeah. But I would say that Rahman sir எனக்கு கொடுத்த எல்லா பாடல்லையும் அந்த ஒரு சின்மைனா அந்த தெய்வம் தந்த பூவைக்கு அப்புறமே ஆக்சுவலி கொஞ்சம் நாள் ஆச்சு ஃபார் பீப்புள் டு ஏங்க நீங்கள் தெய்வம் தந்த பூவைக்கு அப்புறம் ஒன்றுமே பாடலை அப்படின்னா, ஒரு தடவை சொல்வாயா என்ன இது, இந்த சந்திப்போமா இப்போ கூட ஐ ஹியர் இட் ப்ளே ஆன் ரேடியோ ஸ்டேஷன் சம்டைம்ஸ். இந்த ஒரு நண்பன் இருந்தாலும் அதெல்லாம் தனித்தனியாக ஹிட் ஒரு பாப்புலர் ஆயிருந்தாலும் தே குடன் ரிலேட்டட் டு மீ. சின்மை தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்கன்னு நிறைய பேரால் அது ரிலேட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ பட் மையா தெரியுது. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் watching and they know. Okay, thank you for the opportunity. Yeah. So நான் சீனையில் செய்த கடல், நான் சீனையில் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், பாட்டு வந்த புதுசில் அது சின்மை பாடியிருக்க மாட்டாங்க, அது கம்ப்யூட்டர் பாடியிருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க நிறைய பேர். நோபடி பிலீவ் தட் இட் வாஸ் மீ. இப்போ தான் தெரியுது. லேக்ஸ் ஆஃப் குளோபலாக பார்க்குது. அதாவது அவரை மோல்டு பண்ண விதமும் சரி, உன்னுடைய டெடிகேஷனும், உன்னுடைய அந்த கான்சன்ட்ரேஷன், உன்னுடைய அந்த பக்தி, அந்த தொழில் மேல் இருக்கிற பக்தி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு டீம் ஒர்க். இதில் வந்து உன்னுடைய பாட்டு நீ எவ்வளவு அதாவது அது கடவுளாக நினச்சி நேசித்து நீ அந்த ஒர்க் பண்ணியோ ரிசல்ட்டு. சின்மயி, எஸ் சார், உன்னுடைய இசை வெள்ளத்தில் நீந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். பயங்கரமாக அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். நிஜமாகவே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முறைப்படி கர்நாடிக் இசையும் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கிட்டவர். நிறைய குரூப் பெயரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கர்நாடிக் இசையிலிருந்து ஒரு கீர்த்தனையோ ஏதோ ஒன்று எங்களுக்காக பாடுங்களேன். நான் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு சே தட் இந்த ஒரு செக்மெண்ட்டில் எனக்கு பெரிய மனசு பண்ணி எனக்கு வாசிக்க போகிறவர் ஒரு மிகப்பெரிய தப்லா வித்வான்.
என்னோட குருவும் கூட திரு ராஜேஷ் தவளே அவர்கள் தார்வாட்லேருந்து வந்திருக்கார். So nice of you. சென்னையில் Nice தான் to meet இருக்கார். you, பட் இவர் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான்னு சொல்கிறது வந்து மிகையாகாது. ஸோ எனக்கு தப்லா கற்றுக் கொடுத்துருக்கார். இந்த சென்ஸ் எனக்கு தப்லாவில் அந்த உட்கார வைக்கிறது எப்படி, ஹவு டு யூனோஸ் பிளேஸ் ஆல் த தான் பேட்டர்ன்ஸ் எல்லாமே தப்லாவோட பேசிக்ஸ் எனக்கு ஏபிசிடிலேருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். ஸோ ஆக்சுவலி அவர் அங்கே தரையில் உட்காரும்போது நான் இங்கே சேரில் உட்காரது மிக தவறான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் மாஃபி சாத்தி ஹூம் ப்ளீஸ். ஸோ குஸ்தாஹி மாஃப் லைக் தே சே. யா, ஸோ நான் முதல்ல பாட போகிறது இது திரு விட்டவாசல் கணேசன் அவர்கள்கிட்ட இப்போ புதுசாக கற்றுனது. வெரி குட். இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், பட் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லணும். பட் வெரி குட். ஸ்ரீ கணநாதம் பஜரே ஸ்ரீ கணநாதம் பஜரே शक्तियुतं श्री गणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्री गणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्री गणनाथं भज रे. ஃபேண்டாஸ்டிக், அருமை, மிக அருமை. அதே போல் ஹிந்துஸ்தானி, அதாவது 2-3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது ஹிந்துஸ்தானி கிளாஸஸ் இல்லை பாஸ், அது வந்து நான் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் ஹிந்துஸ்தானி கிளாஸில் நிறையவே. ஆமாம், ஆல் இண்டியா ரேடியோ மெடலிஸ்ட் நான். ஃபார் காம்படிஷனில் வின் பண்ணேன் நான் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் அண்ட் கசல். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு கசலும் பாடணும். டெஃபினெட்லி. ஹிந்துஸ்தானி ஒரு டுமரியோ ஏதோ சம்திங். ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் எனக்கு நான் நிறைய தரம் பாடுறது, பட் எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட் ராகா துர்கா. ஸோ ஹியர் கோஸ்.
दुर्गे जय 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 जय